ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த பார்ட் இருக்கு. இந்த பார்ட்ல வந்து ஒரே சர்ஃபேஸா சில எட்ஜஸ் எல்லாம் இருக்கிற ஹோல்ஸ் வந்து க்ளோஸ் ஆகும். இப்போ இந்த சைடெல்லாம் பேட்ச் பண்ணிட்டோம். நம்ம என்ன பண்ணலாம், ஃபில் ஹோல்ஸ் போய்க்கலாம். இந்த ஒரு சர்ஃபேஸு. இதில இந்த டாப்ல இருக்கிறது வந்து சென்டரா இருக்கிறது கவர் ஆகாது. இது நான் எட்ஜ். இந்த பக்கம் வந்து கிளிக் பண்றோம். கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இங்க ஃபில் ஆல் இன்டர்னல் ஹோல்ஸ்ன்னு இருக்கும். இத நீங்க குடுக்கல அப்டின்னா, ஒரு எட்ஜ் மட்டும் கவர் ஆகும். இது பொதுவா எல்லாரும் யூஸ் பண்ணியிருப்பீங்க. இதுலயே ஃபில் ஆல் இன்டர்னல் நோட்ஸ்ன்னு குடுத்தீங்கன்னா, நீங்க ஒரு ஃபேஸ் குடுக்குறீங்க அப்டின்னா, உங்களுக்கு அந்த ஃபேஸ்ல இருக்கிற உங்களுக்கு எல்லா எட்ஜஸுமே உங்களுக்கு என்ன ஆயிடும்? க்ளோஸ் ஆயிடும். இது மூலியமா பேட்சிங் ஒர்க் வந்து ரொம்பவே டைம் ரொம்ப சேவிங்கா இருக்கும். ஒரு பெரிய டை எடுக்குறீங்கன்னா, வித்தின் ஒரு 4 மினிட்ஸ் டூ 5 மினிட்ஸ்க்குள்ள உங்களுக்கு மேக்ஸிமம் ரொம்ப கர்வேச்சரா இல்லாத ஹோல்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மத்த இடங்கள் எல்லாம் நம்ம ஆஸ் யூசுவல் டிஃபரண்ட் சர்ஃபேஸஸ் வச்சு கவர் பண்ணிக்குவோம். ஸ்வெப்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மெயின் ஆப்ஷன் பவர் சர்ஃபேஸ் இருக்கும். பவர் சர்ஃபேஸ் வந்து எப்படி ஒரு அன்ஈவன் சர்ஃபேஸஸா இருந்தாலும் கிரியேட் பண்ணிக்கும். ஸோ இந்த மாரி சர்ஃபேஸஸ் மூலியமா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாருமே என்ன பண்ணுங்கன்னா, இந்த ஃபில் ஹோல்ஸ் வந்து பேட்சிங் ஒர்க் பண்ணும்போது ஒரு எட்ஜா பண்ணாம, ஃபில் ஆல் இன்டர்னல் ஹோல்ஸ் அப்படின்றது கிரியேட் பண்ணிக்கோங்க. ஈஸியா வந்து ஒரு ஃபேஸஸ்ல இருக்கிற எல்லா ஹோல்ஸுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இது யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். ஸோ இன்னொரு யூஸ்ஃபுல்லான டிப்ல நான் உங்கள சந்திக்கிறேன். தேங்க் யூ.